Okay. Now, கோகிலக லெசன்ல ஒன்று ரெண்டு இடத்துல வந்து ஐ ஃபவுண்ட் அவுட் கொஞ்சம் தப்பு பண்ணியிருக்கோம் போன கிளாஸ்ல. ஐ ஆல்சோ ஹவ் ஓவர்லுக்ட் இட். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கம் பேக் டு இட். அதனால தான் நான் ஐ ஆல்சோ ஃபர்காட் டு டெல் அபவுட் த நெக்ஸ்ட் லெசன். சி, இந்த கேள்வி வந்து வரவே வராதுமா. எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, when you finish one lesson ஆட்டோமேட்டிக்கலி நம்ம வந்து அடுத்த லெசனுக்கு போயிடுவோம். இது வந்து நான் சொல்லலையே அப்படின்னு நீங்க நினைக்கவே வேண்டாம். நம்ம டியூட்டி, நம்ம எல்லாரோட ஆஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம டியூட்டி என்ன, ஒரு லெசன் முடிச்சுட்டோம்னா நம்ம அடுத்த லெசனை பண்ணி வச்சுப்போம். ஓகே, மேபி த டீச்சர் வுட் நாட் ஆஸ்க் த நெக்ஸ்ட் வீக், ஷி மைட் டூ இட் த அதர் வீக். பட் ஆஸ் லேர்னர்ஸ் நம்ம டியூட்டி வந்து நம்ம அதை செஞ்சு வச்சுக்கிறது தான். சொல்லலையே நம்ம செய்யணுமா, சொன்னாதான் செய்யணுமா அப்படிலாம் பார்க்க வேண்டாம். ஓகே, ஸோ இந்த செகண்ட் லைன்ல ந சாஸ்ய பக்ஷயோஹோ சந்தி சித்திர வர்ணாக விசேஷகாக. டவுட் யாருக்காவது நடுவுல கேட்கணும்னா நான் முடிச்சப்புறம் கேளுங்கோ. ப்ளீஸ் ரேஸ் யுவர் ஹேண்ட்ஸ். ஓகே, பிகாஸ் நடுவில் நீங்கள் டவுட் கேட்டீங்கன்னா எனக்கும் அந்த ஃப்ளோவில் மறந்து போயிடும். That's what is happening in our class. So I just don't want in between disturbance. Okay? So na cha asya pakshayoho. இப்போ அஸ்யங்கிறது நம்மளுக்கு தெரியும். நம்ம வந்து இதம் சப்தத்தோடு ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம்னு நம்ம எடுத்துட்டோம். அஸ்ய பக்ஷயோஹோ. இப்ப பக்ஷயோகோங்கிறது பக்ஷ சப்தம். ஓகே, அகாராந்த புல்லிங்க பக்ஷ சப்தம். நம்ம சப்தமி விபக்தி அப்படின்னு சொல்லி நம்ம கிளாஸ்ல சொன்னோம். பட் இட் cannot be சப்தமி, இட் should be only ஷஷ்டி. ஏன்னா அஸ்யங்கிறது ஷஷ்டி, தட் இஸ் அ விசேஷனம் ஃபார் பக்ஷயோகோ. நம்ம படிச்சிருக்கோம் ஆல்ரெடி. விசேஷனம் வந்து விசேஷனம் விசேஷ்யம் ரெண்டுமே வந்து இட் வில் பி லைக் என்ன சொல்றது, த சேம் யல் லிங்கம் யத் வச்சனம். அண்ட் இது படிச்சிருக்கோம்ல, யல் லிங்கம் யத் வச்சனம், தல்லிங்கம் தத் வச்சனம் அப்படின்னு படிச்சிருக்கோம். விபக்தி விபக்தி ஆல்சோ. ஓகே, யல் லிங்கம் யத் வச்சனம் யத் விபக்தி விசேஷ்யஸ்ய தத் விசேஷணஸ்ய அப்படி. ஓகே, ரெண்டுக்கும் ஒண்ணா இருக்கணும். ஸோ இங்கே நம்ம அஸ்ய வந்து விசேஷணமா எடுத்துட்டு பக்ஷயோகோவை வந்து நம்ம விசேஷமா எடுத்துக்கும் பொழுது இட் ஷுட் பி த சேம் விபக்தி. உடனே வந்து நம்மளுக்கு ஒரு இது வரும், மேடம் அந்த அர்த்தம் வந்து கான்டெக்ஸ்டுவலி பார்த்தானா சப்தமி தானே கரெக்டா வரும். கரெக்டு, பட் கிராமட்டிக்கலி இட் இஸ் ராங். இப்போ நம்ம ஷஷ்டியோட எடுத்துட்டு நம்ம எடுத்துட்டோம்னா நாச்சா அஸ்ய பக்ஷயோகோ, அதனுடைய அப்போ அப்படி எடுத்துப்போம், அதனுடைய விங்ஸ் உடைய, விங்ஸ்னா ரெக்கைகளுடைய. ஓகே, அப்போ வந்து சித்திரவர்ணாக, அப்போ கலர் வந்து விசேஷக்காக டிஃபரெண்ட் ஆகும். அப்போ நம்ம எப்படி இது வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நம்ம எப்படி பண்றோம், நம்ம வந்து அது நம்ம என்ன சொன்னோம், அவைகளில்னு நம்ம எடுத்துட்டோம். அவைகளுடைய, இப்ப அப்படி நம்ம எடுத்துப்போம், அவைகளுடைய ரெக்கைகளுடைய லைன்ஸோ அல்லது டாட்ஸோ பல வர்ணங்களா, சித்திர வர்ணா பல வர்ணங்களாகவும் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப யாருக்காவது டவுட் இருக்கா இதுல? Are you all okay in this? So because நம்ம தப்பு பண்ணக்கூடாது, அதுதான் நான் வந்து நான் யோசிச்சுட்டே இருந்தேன் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்புறம் வந்து மதுரம் காயன், அந்த மதுரம் அடுத்த லைன்ல அதாபி மதுரம் காயன் அயம், அயன் மதுரம் காயன். அப்ப மதுரம்ங்கிறது வந்து
अयं गायन् जगति पूज्यते अथापि केवलं काकसदृशः रूपे वर्णे अपि अयं कगः. இப்போ அந்த பறவை வர்ணே கலர்லையும் உருவத்திலையும் ரூபத்திலையும் காக்க சதிருஷக லைக் காக்கம் காக்கேன சதிருஷக இட்ஸ் சமஸ்தபதம். அதாபி but also however then also அப்படி கூட அப்படியும் கூட அப்படி ஓகே. மதுரம் காயம் அயம் ஜகதி பூஜ்யதே அயம் ஜகதி பூஜ்யதே அதை கொண்டாடுகிறார்கள். அதனுடைய sweetness of its singing is applauded by all, by this world, in this world. ஜகதிங்கிறதுனால in this world. ஓகே. இப்போ மதுரன் காயன் அயம் sweet singing this. அப்ப அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இது இந்த இடத்துல இது நான் போன வாரமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ரசால சிகராசீனக ஆசீனகன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ரசால சிகராசீன வசந்தே மதுரம் ஸ்வனன் இதுவும் பார்த்துட்டோம். கஸ்ய நக ஹிருதயானந்தம் ஜனயதி ஏஷக கோகிலக. அப்ப யாருடைய மனதில் அஸ்மாக்கம் இந்த இடத்துலதான் நம்ம நிறைய இது பண்ணினோம். ஜனயதி ஏஷக இந்த குயில் எல்லாருடைய ஹிருதயத்திலையும் ஆனந்தத்தை உண்டாக்குவது அல்லவா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறோம். அது அதான் கஸ்யாங்கிறதுக்கு காக்கா காக்கா பிக்க கிருஷ்ண கோபேத பிக்க பிக்க காக்கையோகோ வசந்த காலே சம்பிராப்தே காக்க காக்க பிக்க பிக்க. இங்கதான் ஐ வாண்டட் டு சே கிம் குலேன விஷாலேன கிம் ரூபேன சுஷோபினா. சரி, இந்த இடத்துல ஐ தாட் தட் நான் கொஞ்சம் ஓடிட்டேனோன்னு எனக்கு ஐ வாஸ் ஃபீலிங். அதனாலதான் ஐ கம் பேக் ஹியர். கிம் குலேன விஷாலேன கிம் ரூபேன சுஷோபினா. சுஷோபினா அப்போ சூங்கிறது நம்ம சோபினா சோபனம் சோபத்தே அப்படிங்கிறது ஒளிர்கிறது. ஓகே, அப்ப நன்றாக ஒளிர்கிறது அப்படிதான் எடுத்துக்கணும் தமிழ்ல. வாட்டெவர் இன் வாட்டெவர் கிம் ரூபேன சுஷோபினா யூ மே excel with your ரூபம். மகத்துவே, இந்த மகத்துவம்ங்கிறதுக்கு 2 தக்காரா வருது. மகத்து பிளஸ் துவம். ஓகே, மகத்து பிளஸ் துவம் அது மகத்துவம். அதுல மகத்துவே சப்தமி. மகத்துவே காரணம். தாவத் என்ன காரணம்? வாக்ரசக ஜனரஞ்சக. இப்ப வாக்கு பிளஸ் ரசக இஸ் வாக்ரசக, which is a ஜஸ்ட்வ சந்தி there. தாவத் அது தாவத் இஸ் an அவ்யயம். மகத்துவஸ்ய காரணம். ஓகே, அப்போ இப்போ நம்ம சேர்த்து எடுத்துட்டோம்னா மகத்துவஸ்ய காரணம் மகத்துவே காரணம் தனித்தனியா பிரிச்சு எடுத்துட்டதுனால அதில் காரணம் அதில் காரணம். ஆக்சுவலி நம்ம அர்த்தம் எப்படி எடுத்துக்கிறோம்? அர்த்தம் எடுக்கும்பொழுது the reason மகத்துவே காரணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ இந்த இடத்துல மகத்து பிளஸ் துவம் காரணம். தாவத் வாக்ரசக ஜனரஞ்சக. இந்த ரஞ்சக ரஞ்சுங்கிற தாத்துவ அது 2 கணத்துல இருக்கு. பிரதம கணத்திலயும் இருக்கு, சதுர்த்த கணத்திலயும் இருக்கு. இட் இஸ் இந்த ஃபர்ஸ்ட் கண வாதி ஆல்சோ திவாதி ஆல்சோ. பட் ஹியர் we have to take only திவாதி. இப்ப திவாதி எடுத்துட்டோம்னா 2லயுமே
நிஜந்தம் எடுத்துட்டா ரஞ்சயதி அப்படின்னு வருது. ஓகே, நம்ம நிச் அதாவது டு மேக் சம் ஒன், டு அட்ராக்ட் சம் ஒன், ஸோ மேக்கிங் சம் ஒன், அதனாலதான் அதை நிஜந்தம் எடுத்துக்கிறோம். ஸோ ரஞ்சகக, இப்ப ரஞ்சு தாத்து பிளஸ் நிச்சு பிளஸ் நுவல் அன்னைக்கு நம்ம பார்த்தோம். நுவல்ல வந்து நம்ம தெரியும் நம்மளுக்கு நக்காரா அண்ட் லக்காரா are letters. Wu மட்டும் will be there. That is substituted by akka. So ranjakaha, and the most important rule நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், நிஜந்தத்துல வந்து தாத்துவை வந்து நம்ம நிஜந்தமா மிச்சு ஆட் பண்ணும் பொழுது the dhatu will become ரஞ்சின்னு ஆயிடும். ஆனா ரூல் என்னது, நிஜந்தம் வரும்பொழுது the e is elided. Okay, the e is elided. இது முன்னாடியே பார்த்திருக்கோம் அந்த நூல் பார்க்கும்பொழுது. So ranjakaha, so janaranjakaha, so he attracts the, makes the people to get attracted. அதுதான் நிஜந்தத்துல வருதுனால he makes everyone get attracted. யாரு, அந்த கோகில makes everyone get attracted. Okay, these are some things that I wanted to share with you. இதுல வந்து நம்ம வந்து யூஸ்வலி நம்ம நடுவுல நான் வந்து உங்களை சென்டென்சஸ்ல ஏதாவது கர்த்தரியோ கர்மணியோ பண்ண சொல்லுவேன். இப்ப நான் சொல்லல ஒரு 2-3 கிளாஸா இந்த இந்த இடத்துல வந்து I saw that there was already given ayam jagati pujyate அப்படிங்கிற கர்மணி பிரயோகத்தை கர்த்தரி பிரயோகம் தர்ஷயத்த. ஓகே, the first one who is going to do, only raise your hand. Yes, Rajesh Srinivasan madam, சொல்லுங்க. மேடம் பாடம் படிக்க சொல்றீங்களா கர்த்தரி பண்ண சொல்றீங்களா? கர்த்தரி தாமா. அது எனக்கு தெரியாது மேடம், நான் பண்ணல. நீங்க கையை நான் கர்த்தரி சொன்னப்புறம் தான் கை தூக்கினேன். ஓகே, மீனாட்சி மேடம். நமஸ்தே. வயம் ஜகதி பூஜ்யத்தை ஜகதி இமம் பூஜயதி. ஓகே, நீங்க ஏன் ஜகத்திய மாத்தினு? இமம் எழுதும் போது அப்படி எழுதி, இமம் ஜகதி பூஜ்யத்தை. ஜகத் எப்படியும் எழுதலாம் இல்லையா மாதா? சான்ஸ்கிரிட் இஸ் a language, எங்க வேணாலும் எழுதலாம். இல்ல ஏதாவது ஒரு காரணம் வச்சுட்டேலா, அதுக்காக தான் கேட்டேன். இல்ல நான் எழுதும் போது எனக்கு என்னமோ ஜகத்தில் அப்படின்னு தோணித்து, அதனால அப்படி. அது நீங்க வந்து அதனாலதான் எதுக்காக கேட்டேன்னா, நீங்க அத கர்த்திருப்பதமா நினைச்சுன்றாதேங்கோன்னு சொல்லிட்டான். சரி. இப்ப இங்க கர்த்திருப்பதம் என்ன போடுவேன்? சர்வே ஜனாக, ஜனாக ஜகதி ஜகத்தில் பூஜயதி இமம் பூஜயதி. ஓகே, இதை ஜனாக தான். ஆனா இங்க யோசிங்க என்ன போடலாம் அங்க. அதுல இந்த பாடம் படி பார்த்தா அந்த மதுரம் காயன், அதனால ஜகதி இமம் பூஜயதி, அதனால பூஜிக்கப்படுகிறது. நீங்க பாடத்துக்கே போகாதீங்க, கர்த்தரி கண்மணியில நீங்க பாடத்துக்கே போகாதீங்க. இட்ஸ் ஜஸ்ட் ஜெனரல் சென்டென்ஸ் which you ought to do, அவ்வளவுதான். ஜனாக அப்ப சொல்லுங்க, ஜனா அத சொல்லுங்க.
ஜனாக ஜகதி இமம் பூஜயதி. ஜனாஹா வந்து என்ன வச்சனம்? பகுவச்சனம். ஆனா இமம் பூஜயதி இல்லையா? அப்ப கர்ம கர்த்திருபதத்தை அனுசருத்திய கிரியாபதம் अस्ति वा इले कर्मपदम् अनुसृत्य क्रियापदम् अस्ति वा? कर्तरि वाक्ये जनाः जगति इमं पूजयन्ति. அதாவது எழுதும்பொழுது கரெக்டா எழுதுங்கோ. ஜனாஹா போட்டேன்னா பூஜயந்தின்னு போடணும். ஆம் ஆம். ஏன்னா அங்க பூஜ்யத்தே வந்திருக்குன்னா அயம் கர்ம பதத்தை வச்சு வந்திருக்கு. பிரதமா விபக்தியில இருக்கு. அது வந்து கர்மணியில அப்படி வருது. கரெக்டா? அடுத்தது ஓகே, you can பண்ணலாம். So anybody can write. Yeah, you can mute yourself, Meenakshi. இப்போ அயம் ஜகதி பூஜ்யதேவ, இப்ப இமம் ஜகதி பூஜயதி. இப்ப நீங்க பூஜயதி தான் எடுத்துட்டு இருந்தேன்னா சஹ அப்படின்னு போடலாம். ஓகே 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 மாதா. அப்ப வந்துச்சு சஹ போடலாம், இல்ல சா போடலாம், எது வேணாலும் போடலாம். ஆனா இந்த இடத்துல வந்து ஆக்சுவலி ஜனாஹா அப்படிங்கிறது தான் ரைட்டா இருக்கும். ஜகதி அப்படின்னு வந்து ஆமா. ஆனா வர்ப வந்து கரெக்டா பாருங்க. ஓகே. செகண்ட் சென்டென்ஸ் யார் பண்றேன்? எஸ் சீதாராமன் சார் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் புரியல மேடம். ஆக்சுவலா இந்த என்ன புரியணும் உங்களுக்கு? என்ன டவுட்? இப்போ அயம் ஜகதி பூஜ்யதே. இப்போ இங்க வந்து அயம்ங்கிறது இங்க சார் your voice is very feeble sir. கேக்குறதா மாத்தா? இப்போ அயம் ஜகதி பூஜ்யதேங்கிறதுல பூஜ்யதே வெர்பு வந்து கர்மணில இருக்கு. அதே மாதிரி அயம் அப்படிங்கிற வார்த்தை வந்து அதுவும் ஒருத்தரை குறிக்கிற மாதிரி பிரதமா விபக்தி ஏகவச்சனத்துல தானே அயம் இருக்கு. ஆமா. அப்போ ஜகதி வந்து சப்தமியில இருக்கு. ஜகதி அப்படியே ஜகதியில இருக்கணும். கரெக்ட். இப்போ அயம் வந்து திருத்தியால இது அயம் ஜகதி பூஜ்யத்தேன்னு இருக்கு. இங்க தேனன்னு வரும்பொழுது இங்க இந்த ஜகத்தையே சார் இது வந்து நீங்க முதல்ல சென்டென்ஸை என்ன எதுல இருந்து எதுக்கு மாத்தணும்? கர்மணில இருந்து கர்த்தரிக்கு மாத்த போறோம். கரெக்ட். அயம் பூஜ்யத்தே கர்த்தரி கர்மணி சொல்ல பரவாயில்லையான்னு கேக்குறேன். அது சகான்னு சொல்லணுமா? அயம்ங்கிற வார்த்தையவே யூஸ் பண்ணலாமே. சகாவோ லட்டகா ஜனாகாவோ சொல்லணுமா? சரி, சொல்லலைன்னா என்ன போடுவேன்? இல்ல இவனை பூஜிக்கிறார்கள். அயம் பூஜயதி. இவனை அதுதான் எனக்கு புரியாம இருந்தது. அதுதான் கேக்குறேன். எனக்கு புரியல அந்த இடத்துல. சரி, நீங்க என்ன எழுதியிருக்கீங்க அத சொல்லுங்க. நான் அந்த இடத்துல தான் வந்து இந்த அயம்ங்கிறது தான் எப்படி இமம் எழுதியிருந்தேன் நானு. இமம் வந்து த்விதியா தானே, இவனை அப்படிங்கிற மாதிரி தானே வரும். சரி, இமம் ஜகதி பூஜயத்தின்னு எழுதியிருக்கேன் நானு. கரெக்ட் தானே? ஆமா. அங்க வந்து இந்த பிரதமா திருத்தியாக்கு உள்ளதை நம்ம சொல்லுவோம் இல்லையா, கர்த்தரி கர்மணில, அது வரலையேன்னு எனக்கு ஒரு குழப்பம். அதனாலதான் நீங்க அதை அத்தியாகாரமா போட்டுக்க வேண்டியதா சார். அதை வரலைன்னா நீங்க போட்டுக்க வேண்டியதானே. அதனாலதான் ஜனாகா போட்டுக்க சொல்றேன். ஜனாகா நீங்க போட்டுண்டீங்கன்னா சக ஆர் ஜன. ஓகே. சக போட்டுண்டா பூஜயதி, ஜனாகா போட்டுண்டா பூஜயந்தி. அவ்யாகாரமா தான் போட்டுக்கணும் அது இல்லையா? அதுதான் புரியாம இருந்தது. அத்தியாகாரமா போட்டுக்கோங்க. ஓகே, தேங்க் யூ மாதா. சரி, செகண்ட் சென்டென்ஸ் படிங்க. ததி மதித்வா நவநீதம் கிருஹ்யதே. இது வந்து ததி மதித்வா நவநீதம் கிருஹதி.
நவநீதம்ல நவநீதம் வந்து இது இது வந்து இந்த இடத்துல வந்து நம்ம முதல்ல ததி மதித்வா, ததியை நம்ம வந்து மத்தால கடைஞ்சிட்டு நவநீதத்தைன்னு வந்திருக்கு. அப்புறம் இங்க வந்து நவநீதம் வந்து இது நமக்கு நபும்சக லிங்கம்ங்கிறதுனால ததி மதித்வா நவநீதம் கிருஹதி அப்படின்னு சொல்லலாமா? சக ததி மதித்வா நவநீதம் கிருஹதி. கிருஹ்யதேங்கிறது என்ன verb அது? கிருஹ்யதே அதுக்கு வந்து என்ன வரும்? கிருஹ் தாத்து இருக்கு மாதா. கிருஹ்யதேக்கு கிருஹ் தாத்து, கிருஹ்யதேங்கிற கிருஹதி, கிருஹ்யதே அப்படின்னு எடுத்துனேன். கிருஹதே கிருஹத்தின்னு, கிருஹத்தேன்னா ஆத்மநேபதியில போடணும், கிருஹத்தின்னு போட்டதுனால கிருஹ்யதேன்னு போட்டு. நல்லா கொஞ்சம் யோசிங்க சார். நீங்க வந்து கர்த்தரி கர்மணியை மறந்துட்டீங்க சார். ததிம் மதித்வா நவநீதம் கிருஹ்யத்தேல தான் நான் அது ஆத்மநேபதியில சொன்னா கிருஹ்யத்தேன்னு வரும். அந்த ஓகே சார், ஆத்மநேபதி தான் சார் இருக்கு. ஏன்னா இது கர்மணி சென்டென்ஸ் தான். ஆத்மநேபதி எல்லாம் நீங்க சொல்லவே வேண்டாம். இட் இஸ் ஆல்ரெடி யக்கு வந்தாச்சு, ஆத்மநேபதி வந்தாச்சு. இட் இஸ் கர்மணி. இப்ப நீங்க மாத்த போறது கர்மணியா கர்த்தரியா மாத்த போற. இப்ப கர்த்தரியா மாத்துறதுக்கு முதல்ல வேர்பு என்னவா வரணும்? வேர்பு வந்து நம்ம வந்து கர்த்தரியில வரணும் இல்லையா? கர்த்தரியில வேர்பு வரணும். பண்ணுங்கோ. அதான் கிருஹதி அப்படின்னு சொன்னேன். கிருஹதிங்கிற வேர்பு கிடையாது சார். தட் இஸ் ராங். கிருஹ் தாத்து கிருஹ்யதி, சாரி கிருஹ்யதி அப்படின்னு வருமா? இல்ல தெரியல. என்ன இது வந்து நீங்க அதுதான் நான் சொல்ல வந்தேன். You have mistaken the dhatu itself. The dhatu is not grih, it is grah. Grahங்கிற dhatu. கிரஹா. grah. கிருஹாத்தின்னு வந்த மாதிரி இருக்கும். அது வருமா கிரஹ்னா? கிருஹாத்தின்னு வருமா? அது நவம கண தாத்து சார் அது. அப்ப இது என்ன மாதா வரும்? கிருஹாத்தின்னு வருமா? எப்படி வரும் மாதா? கரெக்ட், கிருஹாத்தி வந்துருச்சு. இப்ப நவநீதம்க்கு நவநீதமே தான் வரும். நவநீதமே தான் வரும். மத்தித்துவா தான் வரும். ததிம்னு ஆக்கணும். அது வந்து இப்போ அவ்வளவுதான். ததிம் மத்தித்துவா. சக ததிம் மத்தித்துவா நவநீதம் கிருஹாதி. அவ்வளவுதான். இது வந்து நான் கிரஹ்னு போட்டுட்டேன். இது வந்து கிரஹ் இல்லையா? ஓகே. அதனாலதான் உங்களுக்கு இப்ப நீங்க வந்து இப்ப நீங்க சப்ஜெக்ட் போடணும்னா இங்க என்ன போடுவேன்? சக போட்டுட்டேன். சா ஆர் சக, சா என்ன வேணாலும் போடுவோம். ஓகே சார். Next sentence, who's going to do? பண்ணலையா யாரும்? எஸ் நித்யா மேடம். பண்ணிருக்கேன். ஆனா டவுட் இருக்கு மாட்டார்ல, கிரியாபதத்திலே டவுட் இருக்கு. பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க. ஓகே. மயா ஆத்மா கிமிச்யாயாஸ்யதே. இதோட மீனிங் வந்து இப்படி வருமா மாட்டா? என்னால் ஆத்மா என்ன என்று முயற்சி செய்யப்பட்டதுன்னு வருமா? அந்த என்ன ஆயாசியத்தையோட இதே வந்து மீனிங்கே வந்து கன்சியூம் பை கிரீஃப்னு வருது மாட்டா? அதனால ஆயாசியத்தே அப்படின்னு தானே வரும். கிம் இதி ஆயாசியத்தே அப்படின்னு தானே அது வரும். ஆமா. அந்த ஆயாசியத்தை வந்து அந்த டிக்ஷனரியில போய் மீனிங் போட்டு பார்த்தா கன்சியூம் பை கிரீஃப்னு வருது மாட்டா. அதனால அந்த மீனிங் புரியல, ஆனா எழுதி மட்டும் வச்சிருக்கேன் மாட்டா. இல்ல, மேக்கிங் எஃபர்ட் ஆர் ஸ்ட்ரைவிங் டு ஃபைண்ட் அவுட் அந்த மாதிரி. முயற்சி செய்யப்பட்டது. ஓகே, அந்த மாதிரி ஸ்ட்ரைவிங்.
ஓகே. அப்ப அது அகம் இப்போ ஆத்மா. என்னுடைய மயா ஆத்மா கிம்மதி ஆ. ஆயா ஆசியதே, என்னால் ஆத்மா ஆத்மா என்னவென்று அறிந்து கொள்ளப்படுகிறது. அறிந்து கொள்ள முயற்சி செய்யப்படுகிறது. அந்த மாதிரி. ஓகே. ஓகே. அப்ப அகம் ஆத்மா கிம் இதி ஆயாஸ்யாமி. கரெக்டா மச்சா? ஓகே. அகம் ஆத்மா கிம் ஆயாஸ்யாமி. அகம் ஆயாஸ்மி. அகம் கிம்மிதி ஆயாஸ்யாமி. That is correct. ஆயாஸ். Okay. ஆ உபசர்க பூர்வக यस धातु यस धातु निजंतम निच कर्म निजंत प्रत्यय निजंत प्रत्यय निजंतम कर्मणि लकार. இப்ப ஆத்மா வந்து என்ன வருமா? ஆத்மா பிரதம புருஷ ஏகவச்சனம் மாதா. சரி, இப்போ நம்ம இப்போ நீங்க கர்த்தரியில பண்ணும்பொழுது ஆத்மா என்னவா மாறணும்? எல்லாரும் கர்த்தரி கர்மணி மறந்து போயாச்சு. ஆத்மனி சப்தஹ. ஆத்மா வந்து ஆத்மனான்னு வரும் மாதா. சொல்லுங்க. ஆத்மா. ஓ கரெக்ட் மாதா. ஆத்மாக்கு வந்து தித்யா பக்தி ஏகவச்சனம் என்ன வரும்? திருத்திய அதித்ய ஆத்மானம். ஆத்மானம் மாதா. ஆத்மானம். கரெக்ட் கரெக்ட். சாரி மாதா. கரெக்ட். சாரி மாதா, நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. மறந்துடாதீங்க. எஸ் மாதா. ஷூர் மாதா. சாரி. So that is, அதாவது எல்லாருமே நீங்க பண்ணும்பொழுது அதை மட்டும் மறந்துடாதீங்கோ. திரும்ப திரும்ப நான் சொல்றது அதான். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் யார் பண்ண போறேன்? சரி, நான் பண்ணுவேன் மாதா. பார்வதி அரியர். ஓ, you are able to do? ட்ரை பண்ணிருக்கேன் மாதா இப்பதான். Shall I tell? Yeah, sure. Yeah, I'll try மாதா. Okay. பண்ணுங்க. பார்வதி ஹரிஹரன் மேடம், you are on mute. சாரி மாதா, நான் சொல்ல அயம் அஸ்வோ ரதே பத்யதே. இது வந்து இந்த குதிரை ரதத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. எப்படி வரும் மாதா அது? இமம் அஸ்வம் ரதே பத்யதி அப்படின்னு எழுதியிருக்கேன். இமம் அஸ்வம் அப்படித்தானே வரும். ஓகே. ரதே மாறாது, சப்தமில இருக்குது. இது வந்து இது பத்யத்தேங்கிறது வந்து பத் தாத்து. அது வந்து பத்யத்தின்னு ஆகும் கர்த்தரியில வரும்போது. பார்த்தா இல்லமா, பந்து தாத்து. அது தட் இஸ் பந்து தாத்து. தாத்துவே பந்த். பந்து தாத்து கரெக்ட். அப்போ அது வந்து பந்து தாத்து வந்து இதுல இருக்கு, அதாவது சுராதி கணம். அதனால அது வந்து ஸ்வார்த்தேன சுராதி கணம் தானே. நீங்க சொல்றது வந்து பாதயத்தி. ஓகே ஓகே. அது பத்துக்கு வந்து பாதயத்தி, அதுதான் சுராதி கணம்ல. பந்து வந்து பந்து தாத்து கிரயாதில இருக்கு. நைன்த் கணத்துல வருது. கரெக்ட். அப்ப நான் வரும் அதுல. ஓகே. எஸ். சோ பந்தியத்தின்னு வருமா? பத்னாதி படிச்சிருக்கோம் நம்ம. ஆமா மாதா, கரெக்ட் படிச்சிருக்கோம். See, இந்த இவ வந்து ஏன் இத கொடுத்திருக்கானா, the verbs are all very very different verbs. ஆமா மாதா. பாத்தீங்கன்னா
கிரஹ்யத்தேன்னு கொடுத்திருக்கா, ஆனா கிரஹ் தான் தாத்து. கிரஹ் தாத்து. ஆமா. சோ அந்த ஆயாசியத்தேங்கிறது நிஜந்த ரூபத்துல வருது. அடுத்தது பத்தியத்தே வருது, ஆனா தாத்து ஆனா வந்து பத்து. நம்ம உடனே என்ன நினைச்சுப்போம், பத்து பத்து தான் தாத்து, பந்து தான் தாத்து. எஸ் மாதா. பந்து பந்து தாத்து தாத்து NPA அது கரெக்ட். சோ தட் இஸ் தேர். அப்ப பத்னாதீன் வரும். பத்னாதீன் வரும் இல்லையா அது? பத்னாதி. எஸ். இமம் அஸ்வம் ஸ்வம் ரதே ரதே பத்னாதி. பத்னாதி. ஓகே. கஹ பத்னாதி? இமம் அஸ்வம், இந்த குதிரை. இல்ல, நான் வந்து இந்த குதிரையை இமம் அஸ்வம் ரதே பத்னாதி. கஹ இமம் அஸ்வம் ரதே பத்னாதி? கர்த்ருபதம் சொல்லுங்க. சஹ. கஹ, ராஜா, யாரு வேணாலும் சொல்லலாம். ஓகே, யார் வேணா சொல்லலாம். சம்படி. கர்த்தரி. அப்போ சஹான்னு எடுத்துனா நம்ம வந்து தேனா அப்படின்னு எழுதியிருப்போம் கர்மணியில வரும்போது. தேனால அது வேணும்னா அது நம்ம எழுதலையா? கர்மணி அதை எடுக்க வேண்டாம். தேனா நம்ம எடுத்துக்கவே இல்லை. ஜஸ்ட் நான் தெரிஞ்சுக்கணும். நீங்க பத்னாதி அப்படின்னு போட்டேன்னா நீங்க வந்து கண்டிப்பா இந்த மாதிரி பண்ணணும். ஓகே, அதுதான். எஸ் மேம். ஓகே. அந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்லயும் மீனாட்சி மேடம் நீங்க வந்து ஜனாஹா அப்படின்னு நீங்க போட்டு பூஜையந்தின்னு போட்டாதான் பூஜ்யத்தேக்கு பூஜ்யந்தே தான் வரும். கரெக்டா? ஆமா ஆமா, அதனால சகா போட்டு எடுத்துக்கோங்க. சரி, ஓகே. அந்த வேர்ப் அவ என்ன கொடுத்திருக்காளோ அதையே எடுத்துக்கோங்க. ஓகே. சோ நான் தான் சொன்னேன், இந்த கர்த்தரி கர்மணி பண்ணறதுக்கு இட் ஹஸ் டேக்கன் அஸ் 40 minutes today because all of us have forgotten. நம்ம எல்லாருமே மறந்து போயிட்டோம். ஸோ இனிமே எல்லா லெசன் பண்ணும்பொழுதும் கர்த்தரி கர்மணியும் நம்ம சேர்ந்து பண்ணினாதான் we are going to do. So that is okay. Yeah. கொஞ்சம் கர்த்தரி கர்மணி exercises we will do and we will see that இது and